ஹாய்! இது ஆத்யா குட்டியோட பர்த்டே விலாகோட கன்டினியூவேஷன். காலையில ஆத்யாவ கொண்டு போய் ஸ்கூல்ல ட்ராப் பண்ணிட்டு, திரும்பவும் வந்து உடனே வந்து வேலைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 10, 12 பேருக்காவது நம்ம கையால சமைச்சு ஆத்யா குட்டி பர்த்டேக்கு குடுப்போம் அப்படின்னு. ஸோ இந்த வாட்டி ஒரு 22 பேருக்கே குடுக்குற மாரி தக்காளி சாதமும், தயிர் சாதமும் ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து வத்தலும், ஊறுகாவும் சைட் டிஷ்ஷா குடுத்துருந்தோம். ஸோ லாஸ்ட் டைம் குடுக்கும்போது நெறைய பேர் வந்து கொஞ்சம் மாரி என்ன சொல்லிட்டாங்கன்னா, "எனக்கு எதுக்கும் சாப்பாடு? எனக்கெல்லாம் வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டுலாம் போனாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து அதாவது அந்த மாரி ஆயிடப்போது, கஷ்டப்படுத்திற போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து, பார்த்து எல்லாருக்கும் குடுத்துட்ருந்தோம். எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா வாங்கிக்கிட்டாங்க. இந்த வாட்டி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ ஒரு பர்த்டேக்கும் ஆத்யா கிட்டேருந்து ஏதாவது நான் ஒண்ணு கத்துப்பேன். பர்த்டேக்குன்னு இல்ல, அவன் டே டு டே லைஃப்ல ஏதாவது பண்ணுவான். அது எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஸோ இந்த வாட்டி ஒண்ணு பண்ணான் பர்த்டே அதுவுமா. சாப்ஸ்டிக்ல நாங்க வந்து அவனுக்கு சாப்பிட பழகல. ஆக்சுவலா நான் வந்து சாப்பிட பழகணும்னு சொல்லி சாப்ஸ்டிக்லாம் வாங்கி வச்சு, நான் சாப்பிட்டு காமிச்சு, அவன் அவன் அப்பலாம் அத தொடவே இல்ல. பட் இந்த வாட்டி மெயின்லேண்ட் சைனா அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு, நான் ஒண்ணு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கு அவங்க சாப்ஸ்டிக் குடுத்தாங்க. குழந்தை என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்ஸ்டிக்க பார்த்தோனே அதில சாப்பிட ஆரம்பிச்சா. அவங்க டாடி சொன்னாங்க, "அத வச்சுடுமா, நீ வந்து ஃபோர்க்ல சாப்பிடு. உனக்கு அது சாப்பிட தெரியாதுல்ல" அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஃபோர்க்க தொடவே இல்ல. கடைசி வரைக்குமே வந்து அந்த சாப்ஸ்டிக்லேயே தான் ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சான். அப்பதான் அவன்கிட்டேருந்து கத்துக்கிட்டேன். ஸோ என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி, அத சாப்பிட்டே முடிக்க முடியலனாலும் சரி, அவன் வந்து அந்த சாப்ஸ்டிக்க யூஸ் பண்ணி தான் அத வந்து வின் பண்ணியே காமிச்சுட்டான். நாங்கலாம் வந்து அவ்ளோ அப்படியே வாய் அடைச்சு போயிட்டோம். இவங்க பெரியவங்கலாம் சாப்பிடுவாங்க தெரியுமா? சைனீஸ்லாம் எப்படி சாப்ஸ்டிக்ல வச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாரி லாஸ்ட்டா சாப்பிட்டு காமிச்சான். ஸோ ஒரு ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் அப்படின்னா, யார் என்ன சொன்னாலும் பரவால்ல. உன்னால முடியாதுன்னு சொன்னாலும் பரவால்ல. நான் செஞ்சு காட்டுவேன் அப்படின்றது அவன்கிட்டருந்து நான் கத்துக்கிட்டேன். ஸோ நீங்க உங்க குழந்தைங்ககிட்டருந்து என்னலாம் கத்துருக்கீங்கன்னு சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.